Hey friends, thank you so much for joining me in this video. My name is Manikandan Sundaresan and today is August 9th, 2022 and the time is 4:50. Hi Balaji. யாராவது உங்களை ரொம்ப இக்னோர் பண்ணுறாங்கன்னா இல்லை யாராவது உங்களை ஹர்ட் பண்ணாங்கன்னா அதை எப்படி டீல் பண்ணுறது? வெரி ஹாட் டாபிக், ரைட்? Hi. Good evening, Arun. Good evening, Sendil. So, how are you going to handle that particular pain? So, when somebody is hurting you, when somebody is really giving you a bad outlook, or நீங்கள் எப்படி அவங்கள நினச்சிங்களோ, இல்லை ஒரு மரியாதை நிமித்தமாக, இல்லை ஒரு பாசத்தோட, இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் கன்சர்னோட, அக்கறையோட நீங்கள் அந்த குரூப்பை இல்லாட்டி அந்த பர்சனை அப்படி நினைக்கிற மாதிரி அவங்க உங்களை ட்ரீட் பண்ணல அப்படிங்கிறதும், அவங்க உங்களை அப்படி சுத்தமாக யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வருது. அந்த டைமில் நேச்சுரலி எவ்ரிபடி வில் ஃபீல் abundant பெயின். ஸோ அந்த பெயின் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு டாபிக். When somebody hurts you, when somebody ignores you, when somebody eliminates you, how would you deal with that and how to overcome it? நிறைய பேருக்கு இது தெரியாது. ஸோ இப்போ இந்த மோமெண்ட்டில் நானும் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் நிறைய பேர் இதை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம் அதிகமாக வந்தது அப்படிங்கிறது எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, when we had so much of இந்த ப்ராப்ளம் அதிகமாக எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, when we had so much of what to say social media and things that are really making our communication very short and very easy. இது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சோஷியல் அந்த பெயின் அப்படிங்கிறது அதிகமாச்சு. ஹலோ அபிநயா. ஸோ பேசிக்கலி ஸ்பீக்கிங், லெட் us straight away jump into the topic. When somebody is ignoring you அப்படின்னு வச்சுக்கோம், and we will speak when somebody is hurting you அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டாக பேசுவோம். பட் ignoring, how do you know that they are ignoring you? Okay, ஸோ உங்களை இக்னோர் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குறதில்ல, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேட்ரே இல்லை. யூ ஆர் நாட் ஈவன் அ மேட்ரு ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃபார் தெம், யூ ஆர் நாட் ஈவன் அ மேட்ரு ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் தெம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் போது நீங்கள் கேட்டுக்க வேண்டிய ரெண்டு கொஸ்டின். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது, இஸ் இட் an illusion? இது வந்து ஒரு மாயையான ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும். நான் அவங்க இக்னோர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் நம்மளுக்குள்ள கொஸ்டின் கேட்டுக்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொஸ்டின் கேளுங்கன்னு சொல்கிறீங்க. எஸ், I totally agree with your animosity, but how do you know that it is ignoring? அது உங்களோட illusion-ஆ கூட இருக்கலாம், ரைட்? ஓகே, அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கிற உலகம் மாதிரியே அவங்க உங்களுக்கு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எவ்வளோ தமாசானது. How funny it is. If you have created a such and such standard of kind of a world for them inside your heart, and how can I expect the same kind of the world has been given or has been developed in their heart for you? And what kind of rights you have to think about it? அது லைக் சம்மந்தப்பட்டது, ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய மைண்ட் டிசைனிங் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய இன்டர்னல் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டது. அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்துக்கிட்டு they will be having a kind of an appearance within their mind. அதை you just can't go and you cannot force. So the first point is identify the difference between being ignored and illusion. அது நீங்களே வச்சிருக்கிற illusion-ஆ இல்லை உண்மையாலுமே நீங்கள் இக்னோர் பண்ணப்படுறீங்களா அப்படிங்கிறத you will have to find out. So that's the first point here. So basically the second solution for handling the ignore and hurt is, ஹர்ட்டை பற்றி நம்ம இன்னும் பேசலை, பட் இக்னோரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ த செகண்ட் பாயிண்ட் ஆர் த செகண்ட் சொல்யூஷன் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ஃபீலிங் ஆஃப் பீங் இக்னோர்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் பீயிங் ஜெனரஸ் இன் யுவர் ஆங்கிள். ஜஸ்ட் பீயிங் ஜெனரஸ் இன் யுவர் ஆங்கிள். உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பர்சன் நல்லா இருக்கணும். அந்த பர்சன் நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த பர்சன் அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கணும். அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? அவங்க இஷ்டப்படி அவங்கள சுற்றி இருக்கிறது நடக்கணும். அவங்களுக்கு இஷ்டப்படி சுற்றி இருக்கிறது நடக்கிறதுல அதை தான் நீங்களும் எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் நீங்கள் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அவங்களுக்கு அந்த திருப்திகரமான சிச்சுவேஷன் அமையணும் அப்படின்னா
எது சாத்தியம், எது அப்படி சாத்தியப்படுத்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆப்சன்ஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க நிம்மதியாக இருக்கணும். அவங்களுடைய நிம்மதி, உங்களுடைய ஆப்சன்ஸ் தான் அவங்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்குது அப்படின்னா then give the absence. Stay away. Then give the absence. You see, what do you want? You want that person to be happy or that group of people to be happy. இது ரிலேஷன்ஷிப்பில், ரிலேட்டிவ் சர்க்கியூட்டில், வீட்டில், ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில் எல்லா இடத்துக்குமே இது பொருந்தும். ஸோ what do you want? Your primary objective is those people have to be happy or that particular person has to be happy. And அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது உன்னுடைய ஆப்சன்ஸ் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா அதை நீ கண்டிப்பாக கொடுத்துடணும். யூ ஹாவ் டு கிவ் தட் பர்டிகுலர் ஆப்சன்ஸ் டு தட் பர்டிகுலர் பர்சன். பிகாஸ் பை தட் நோட் யூ ஆர் மேக்கிங் த பர்சன் ஹாப்பி. அதுதான் உனக்கு வேணும். ஒதுங்கிடுங்க. As Lord Buddha said, when somebody is ignoring you, never disturb them again. Because that is giving them relief. ஓகே, இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் அப்ளிகபிள் ஆச்சுன்னா மட்டும்தான். இது இல்யூஷன் இல்லை, அவங்க உண்மையுமே இக்னோரிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு அது தெளிவாக தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடியும். ஓகே ஃபைன், ஸோ லெட் மீ கிவ் தம் த டிஸ்டன்ஸ், லெட் மீ கிவ் தம் த ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். ஐ எம் கிவிங் தம் த ஹாப்பினஸ் அண்ட் பீஸ். ஸோ தட்ஸ் த செகண்ட் திங், தட் இஸ் give them the happiness and peace by being away. Give them the happiness and peace by staying distanced, and give them the happiness and peace by showing them that you are going to be absent in their zone. Third one, talk it out. Talk it out. You have to go and talk to the person. First rendu solution சரியா வரல அப்படினா you just have to go, yeah, good evening everybody, good evening, thanks for wishing me. So you have to go and talk to the person. You see, you are ignoring me, and அந்த ignoring அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பேரும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெண்டு பேரும் இந்த ப்ராஜெக்டில் ஒன்றா ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த கட்டத்தில் வந்துட்டு நீ என்னை இக்னோர் பண்ண அப்படின்னா then how can I make things possible அப்படின்னு சொல்லி you will have to talk to the person, and you will have to talk it out. You will have to clear the issue of ignoring. பட் இது பல இடங்களில் ரொம்ப கஷ்டம். சொல்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி, பட் பல இடங்களில் ரொம்ப கஷ்டம். அவங்ககிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா நான் இக்னோர் பண்ணேண்ணா, நீ என்ன வளர்றீங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு அவங்க they might be pretending. ஸோ அந்த pretending இன்னும் தமாசாக இருக்கும், இன்னும் கஷ்டமாக இருக்கும். பட் டெல் them with proper evidence. நீங்கள் இதை பேசுகிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு சொல்யூஷன் வந்துட்டு சரியாக வரலன்னா மட்டும்தான் you will have to go and talk to them. தேர்ட் சொல்யூஷன் முடிஞ்சதா? ஃபோர்த் சொல்யூஷன் ஃபார் ignoring. இன்றைக்கி பிரதோஷம் இல்லை, சிவபெருமானுக்கு உகந்த நாள். அண்ட் ஐ எம் ஸ்பீக்கிங் டியூரிங் பிரதோஷம் டைம், பிகாஸ் பிரதோஷத்தப்போ தொழில் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி இப்போ நான் கோயிலுக்கு போக முடியாது, கோயிலுக்கு போனேன் அப்படின்னம்னா இப்போ ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அபிஷேகம் நடந்துகிட்ருக்கும் சிவபெருமானுக்கு. அதனால் 6:30 மணி அப்படிங்க போனால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி 6 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஈவினிங் கிளாஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் கிளாஸ் முடிச்ச பிறகு ஐ மைட் பி கோயிங் டு த டெம்பிள். எதுக்கு இப்போ நான் பிரதோஷத்தை பற்றி பேசுகிறேன், எதுக்கு லார்ட் சிவா பற்றி இங்கே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், லார்ட் சிவா always ignores the sub-gods expectations and prayers. உபதேவங்களுடைய ப்ரேயர்ஸை வந்துக்கிட்டு இக்னோர் பண்ணுறது. அப்புறம் அரக்கர்கள் அவங்களும் ப்ரே பண்ணுவாங்க லார்ட் சிவா கிட்ட, அவங்க இக்னோர் பண்ணுறது. ஒன் பர்சன் ஆஸ்க்ஸ் ஃபார் த boon ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, another person asks for the boon ஆஃப் enormous பவர். இந்த எனார்மஸ் பவர் அப்படிங்கிறது இந்த அரக்கர்கள் கேட்குறது. அப்புறம் இந்த ப்ராஸ்பெரிட்டி, உலக நலன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இந்த உபதேவங்கள் எல்லாருமே கேட்குறது. இவங்க ரெண்டு பேருமே தவம் புரிவாங்க, தலைவருக்கு இது ரெண்டுமே தெரியும். ஆனால் இக்னோர் பண்ணுற மாதிரி அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பார். அப்படி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு யாரெல்லாம் மனம் தளர்ந்து போகிறாங்களோ அவங்க அந்த தவத்தை விட்டுருவாங்க. கடைசியில் இவர் இந்த இக்னோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு, அது வந்து ஒரு திருவிளையாடல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு மறுபடியும் அந்த தவத்தை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு அந்த வரம் கிடைக்கும். ஸோ இது தெய்வம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கருத்து. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட நீங்கள் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இக்னோர் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் பார்க்குறீங்க, இக்னோர் பண்ணுறாங்க. இக்னோர் பண்ணும்போது ஜஸ்ட் குவிட் அண்ட் ஜஸ்ட் இக்னோர். இக்னோர் த ignorance. I'm sorry, ignorance is a wrong word. Ignore the fact of being ignored and ignore the person who is ignoring. Ignore the fact of being ignored and ignore the person who is ignoring. நீங்கள் இக்னோர் பண்ணப்படுறீங்க அப்படிங்கிற உண்மையை இக்னோர் பண்ணிடுங்க, உங்களை இக்னோர் பண்ணுற அந்த பர்சனையும் இக்னோர் பண்ணிடுங்க. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறவங்களை நீங்கள் மறக்கணும்னு நினைக்கும் போது, இக்னோர் பண்ணுறவங்களை நீங்கள் தள்ளி வைக்கணும்னு நினைக்கும் போது, as much as you can out of sight அப்படிங்கிற மோடை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அவங்களுடைய நெட்வொர்க் எல்லாத்தையுமே உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்துருங்க. அவங்கள as much as you can stay far as possible. அவங்கள பார்க்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் வைப்ஸ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது, நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது என்னது? அது சோகம் தான். நம்மளை இக்னோர் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அந்த சோகம் தான். அந்த சோகத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அவங்க அங்கே நீட்டாக சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. பட் நீங்கள் தான் வந்துக்கிட்டு திரும்ப அதை பற்றி யோசிச்சு யூ ஆர் மல்டிப்ளையிங் த சேம் பெயின் அண்ட் யூ ஆர் ஸ்டேயிங் இன் த சேம் பெயின். You see, pain coming and hitting you is natural, but you choosing to stay in the pain is unnatural and that is your fault. Okay, right? Fine. Now the next solution is understanding that you are more valuable than the person who is ignoring you and the fact of being ignored. உங்ககிட்ட சில ஸ்பெஷல் காசஸ், சில ஸ்பெஷல் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அந்த பர்சன் கிட்டேயும் அவங்களுக்குன்ட்டு தனியான ப்ரொசீஜர்ஸ் இஸ் த ராங் வேர்ட் அகெயின். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங்கில் ஹாஸ்பிட்டலைஸ் ப்ரொசீஜரை பற்றி பேசிட்டு இருந்ததுனால அதே ஃப்ளோவில் வந்துருச்சு. அவங்களுக்குன்னு தனியாக யூனிக் ஸ்டைல், அவங்களுக்குன்னு தனியாக யூனிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நீங்களும் கொஞ்சம் வேல்யூபிள் தான். ஓகே, கெட் பிஸி. ஜிம்ரான் கிட்ட போய் நீங்கள் அவருடைய புக்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா பிகம் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லுவார். when are you going to get promoted? Become valuable after you become valuable. When are you going to become rich? After you become valuable. When are you going to obtain serious results? After you become valuable. So become valuable அப்படிங்கிறது ஜிம்ரானுடைய புக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு எக்ஸ்பிரஷன். அந்த மாதிரி இக்னோர் பண்ணப்படுற அந்த ஒரு தாக்கத்தையும் அந்த ஒரு பெயினையும் விட்டுட்டு யூ ஸ்டார்ட் பிகமிங் வேல்யூபிள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்கில்ஸ் and start working on the projects that you are keeping for a long time pending and உங்களுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க. get busy. As they say, sweat will always wipe the tears ன்னு சொல்லுவாங்க. வியர்வை எல்லா கண்ணீரையும் துடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் when you are getting busy இந்த இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்துட்டு you will be feeling much better and much relaxed. Okay, ஸோ இதெல்லாம் ஒருத்தர் உங்களை இக்னோர் பண்ணாங்க அப்படின்னா, last solution before we go to the hurt section, ignore section and hurt section, ரெண்டு விஷயம் நம்ம இங்கே பேசுகிறோம் இல்லையா. last solution for getting out of the pain of being ignored. இந்த கடைசி சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தெராப்பி. ஆஸ் யூஷுவல் we never finish our video without a mind exercise இல்லையா. ஸோ ஒரு தெராப்பி and I have already told this to you, லைக் எரேஷர் டெக்னிக்னு ஒரு விஷயத்தை பற்றி நான் லாஸ்ட் வீக் ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் போட்டிருந்தேன். பட் இதுவும் அதே மாதிரி தான். எரேசிங் த ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் ஹேவ் காட் தேர் ஓன் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் ஆஸ் எனர்ஜி. அதுவும் ஒரு எனர்ஜி தான். ஃபீலிங் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி தான். அதுக்குன்ட்டு தனியாக சப் மாலிகுலர் ஆட்டம்ஸ் அண்ட் சப் மாலிகுலர் சப்ஸ்டன்சஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஃபீலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தட் ஃபீலிங் இஸ் ஜெனரேட்டட் பை யுவர் தாட்ஸ் அண்ட் த தாட் இஸ் ஜெனரேட்டட் பை எ பாஸ்ட் மெமரி. ஸோ மெமரிலேருந்து ஆரம்பிக்குது. அந்த இக்னோர் பண்ணப்பட்ட அந்த ஒரு மெமரியை பற்றி யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தட் ஜெனரேட்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் தாட்ஸ். அதுக்கப்புறம் அந்த தாட்ஸ் ஜெனரேட்ஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் பிலீவ்ஸ். அதுக்கப்புறம் தான் தோஸ் பிலீவ்ஸ் ஜெனரேட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் தென் யூ பிகம் எ விக்டிம் ஃபார் த மூட் ஸ்விங். ஸோ இத்தனை ப்ராசஸ் நடக்கணும். மூட் ஸ்விங் வந்து நீங்கள் ரொம்ப சேட் ஆகி இப்படி நடந்துருச்சே, என்னை இப்படி இக்னோர் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வரதுக்கு இத்தனை ப்ராசஸ் நடக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் டெக்னிக்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், கில் த மான்ஸ்டர் வென் இட் இஸ் லிட்டில். ராட்சசன் குட்டியாக இருக்கும்போது அவனை அழிச்சிடுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஞாபகத்துக்கே போகாமல் இருக்கணும். யூ ஹாவ் டு எரேஸ் தட் பர்டிகுலர் மெமரி. யூனிட். குட் ஈவினிங் எவ்ரிபடி. குட் ஈவினிங் புனிதா. குட் ஈவினிங் ரவி. குட் ஈவினிங் சரண்யா. குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ யூ ஹாவ் டு எரேஸ் தட் மெமரி. அந்த மெமரி வந்துட்டு நீங்கள் எரேஸ் பண்ணணும். அதுக்கு குவிக்காக ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ரிமெம்பர் the ocean and the beach. Okay, the ocean and the beach. For prescription ஒரு டெக்னிக் நான் சொன்னப்போ, ரைட் யுவர் ட்ரபிள்ஸ் ஆன் த சாண்ட் நம்ம ஒரு டெக்னிக் பார்த்தோம். அதில் வந்துட்டு அந்த மண்ணில் வந்துட்டு அந்த ட்ரபிள்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா அந்த அலை வந்துட்டு அந்த ட்ரபிள்ஸ் அப்படியே அழிச்சிட்டு போயிடுற மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு see that the ocean comes and wipes off the memory of being ignored. ஸோ அதுதான் நம்ம இக்னோரிங்கில் அடுத்த சொல்யூஷன். இத்தனையும் பண்ணி பார்த்து திரும்பவும் வந்துட்டு நீங்கள் உங்களை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பேஷண்ட்டு நீங்கள் தான். உங்ககிட்ட வந்துக்கிட்டு எந்த விதமான
ஸ்கில்ஸும் எந்த விதமான பாசிட்டிவ் கேப்சுலேட்டட் திங்கிங்கும் உங்களுக்கு ஏறலன்னு அர்த்தம். பட் இஃப் யூஆர் டூயிங் தட், அந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக அடி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். பெயின் இருக்காது, எல்லாத்துக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த பர்சன், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மேலே நம்ம ரொம்ப ஈடுபாடு வச்சுருவோம். அதனால் இந்த இப்போ நான் சொல்கிற அந்த டெக்னிக்ஸ் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாமல் போகும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பெயின். அது நார்மல் தான், அது நார்மல் தான். யூ ஹாவ் பீன் தேர், அதிலிருந்து இருந்திருக்கீங்க. இதை இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் எப்படி சார் மறக்க முடியும்? ஐ ஹாவ் லாட் ஆஃப் கேர் ஃபார் தட் குரூப் ஆஃப் பீப்புள், ஆர் ஐ ஹாவ் லாட் ஆஃப் கேர் ஃபார் தட் பர்சன், ஐ ஹாவ் so much of affection for the person, I have so much of affection for the group of people. என்ன பண்ணுறது? அங்கிருந்து எந்த ரெசிப்ரோகேஷனுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? போய் மிரட்டுவீங்களா? இல்லை போய் கேட்பீங்களா? இல்லை will you go and beg? So, forget. Out of sight, out of mind. But அந்த கேர், கன்சர்ன், அஃபெக்ஷன் அதை அப்படியே வைங்க. கன்சர்ன், கேர், அஃபெக்ஷன் அப்படிங்கிறது இதில் இருந்துச்சுன்னா, சார் கன்சர்ன், கேர், அஃபெக்ஷன்லாம் இல்லை சார், ஆஃபீஸில் வேலை செய்கிற பாஸு, ஆஃபீஸில் வேலை செய்கிற கலீகு அப்படின்னா அங்கே இந்த கன்சர்ன், கேர், அஃபெக்ஷன்லாம் வராது. But if it is a good, significant relationship or something, or a friendship, and if you have that concern, care and affection, just because those people are ignoring you, it doesn't mean that you will have to ditch the kind of the affection, care, respect that you have on that person. No. அப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? Keep that, because you are valuable and you are superior. They have their own reasons. Please understand that they have their own reasons. அந்த ரீசன்ஸை வந்துக்கிட்டு நீங்கள் போய் திரும்ப திரும்ப போய் டிக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தட்ஸ் the point. Now, hurt, and somebody is hurting you, and the hurt அப்படிங்கிறதுக்கும் நான் சில பிரின்சிபல்ஸ் இங்கே சொல்லலான்ட்டு இருக்கேன். லாஸ்ட் கீ மெத்தட் அப்படின்னு ஒரு தெராப்பி இருக்குது. இந்த லாஸ்ட் கீ மெத்தட் அப்படிங்கிறது நான் டிஸ்கவர் பண்ண தெராப்பி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஐ யூஸ் டு கிவ் தட். ரவி, இந்த கேவலப்பட்ட, ரொம்ப மோசமாக என்னை கேவலப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை கம்மியாகும். You see, the words that you use have a lot of energy and power. அக்கா கிட்ட கேவலப்பட்டேன், என்னை கேவலப்படுத்தினாங்க, இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. இந்த யங் ஜெனரேஷன், மில்லினியல்ஸ், இந்த 2K கிட்ஸு, இவங்கெல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கவங்க, இந்த 25-24 வயசில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வந்துக்கிட்டு கொஞ்சம் be choosy in the words. இப்போ கேவலப்பட்டங்கும் போது you are hurting your own self image. உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை நீங்களே அடிச்சு தள்ளிடுறீங்கன்னு அர்த்தம். எதுக்கு அதை பண்ணுறீங்க? will you punish yourself? ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா that's not going to hurt them. In fact, it's going to make them happy. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? Do you think when you are not talking to somebody it's going to punish them? No, they are very relieved. அப்பா தொல்லை விட்டுது சாமின்ட்டு. So most of the time, yes, silent treatment ஒன்று இருக்குது. இப்போ நான் சொன்னேன், ignore the person who is ignoring you and ignore the fact that you are being ignored நான் சொன்னேன். ஆனால் அதே சமயத்தில் இக்னோர் தான் பண்ண சொன்னேன் தவிர எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லாமல் சுத்தமாக சைலண்ட்டாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் பேசாமல் இருந்துட்டா அவங்களுடைய தப்பு அவங்க உணர்ந்து அவங்க நம்மள்கிட்ட வந்துடுவாங்க, அவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அதெல்லாம் நடக்காது. இங்கே மக்களுக்கு 1008 வேலை இருக்குது, அவங்களுக்கு ஊறுபட்ட பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள அட்டென்ஷனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது. உங்களை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ பேசி பாருங்கள். இல்லை இது வரைக்கும் நான் சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். டாக் இட் அவுட். டாக்கிங் இட் அவுட் அப்படிங்கிறது ஐ திங்க் ஐ கேவ் இட் அஸ் a second or third solution. You can always go and sit and speak to the person and most of the time the issue will be sorted out. பட் பேசுறதுக்கே சான்ஸ் இல்லாத அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு கட்டம், அவங்களுக்கு உங்கள்கிட்ட பேசக்கூட விருப்பம் இல்லாத ஒரு அவல நிலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. That's God's decision. Stay away. Hurt. The last key method அப்படிங்கிறது ஒரு நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். இது அதை பற்றி ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். I will give the link of that video in the description box of this particular live stream video. The last key method அப்படிங்கிறது நேற்று ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் பற்றி பார்த்தோம். ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கறது. லாஸ்ட் கீ மெத்தட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஹர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு வருது. இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ
மற்ற விஷயங்களுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல ஒரு டிசீஸ் இருக்குது, அந்த டிசீஸ் அப்புறம் நீங்கள் இந்த ஹர்ட்னால, இந்த இக்னோரிங் அப்படிங்கிறதுனால நீங்கள் பட்ட அந்த அந்த அவமானங்கள், அந்த இன்சல்ஸ், அந்த எம்பாரஸ்மெண்ட்ஸ், அந்த எமோஷனல் பெயின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சர்ஜரி மாதிரி இந்த லாஸ்ட் கீ மெத்தட் அப்படிங்கிறது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் அ சைக்காட்டிக், let me give you a very simplistic, அது டெக்னிக்கலாக இருக்கிற அந்த டேர்மை கன்வெர்ட் பண்ணி I would like to give a simplistic term. எப்படின்னா, இட்ஸ் a psychotic conversion of the painful emotion. உங்களுடைய பெயின்ஃபுல்லான எமோஷனை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் கீ மெத்தடோடைய முக்கியமான வேலை. ஏன் லாஸ்ட் கீ மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சாராம்சத்தை சொல்லிடுறேன். உங்களுடைய ஃபீலிங்ஸை, உங்களை ரொம்ப வருத்தப்படுத்திட்டு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை, உங்களை வருத்தப்படுத்திட்டு இருக்கிற அந்த நிகழ்வுகளை மொத்தமாக ஒரு பேக்கேஜாக பேக் பண்ணி, உருவகப்படுத்தி, அப்படி பேக் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஒரு பெரிய இரும்பு டப்பாவில் போட்டு, அந்த இரும்பு டப்பாவை வந்துட்டு நல்லா பூட்டி, அந்த இரும்பு டப்பாவை ஒரு மிகப்பெரிய அருவி, பிக் 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 gigantic waterfalls, அந்த வாட்டர்ஃபால்ஸில் அந்த பெட்டியை தள்ளி விட்டுட்டு கையில் இருக்கிற சாவியும் சேர்த்து தொலைச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்டில் பண்ணுற தெராப்பி தான் லாஸ்ட் கீ மெத்தட். இந்த லாஸ்ட் கீ மெத்தடை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹர்ட், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் பெயின்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அட்வர்சிட்டிஸ் அப்படிங்கிறத ஒரு 15 நாளில், 2 weeks ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்மளால் அதுக்கு மருந்து போட்டு அதை ஆற்ற முடியும். யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப். You can really heal yourself. It's a healing method, my dear friends. Last key method is a healing method. நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த ஸ்டெப்ஸை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஸ்டெப் நம்பர் 1, முதல்ல எந்த ஹர்ட் பேப்பரில் எழுதி எரிக்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க. அது ப்ரூஸ்லி சொன்னது, உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க. அதில் வந்துக்கிட்டு அது பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு இது ஒரு 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 ட்ராமாடா இது அப்படின்னு உங்கள் மைண்டு புரிஞ்சுக்கும். எஸ், அதில் ரிலீஃப் இருக்குது. இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். அதில் ரிலீஃப் இருக்குது. பட் அது ஒரு ட்ராமா அப்படிங்கிறது உங்களுடைய உள் மனசுக்கு தானாக தெரியுது. அதுதான் அங்கே ஒரு கேட்ச். பட் லாஸ்ட் கீ மெத்தட் அப்படி இல்லை. ஒரு தெராப்பி மாதிரி செய்யும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட கம்யூனிகேட். தெராப்பி அப்படின்னாவே, மைண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னாவே, வாட் இஸ் த டிஃபால்ட் ட்ரூத் இன் இட்? நம்ம ஆள் மனசுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோன்னு அர்த்தம். பேப்பர் அப்படிங்கும்போது நீங்கள் தான் அந்த பேப்பரில் எழுதுறீங்க, நீங்கள் தான் அந்த பேப்பரை பிடிக்கிறீங்க, நீங்கள் தான் அந்த பேப்பரை வந்துக்கிட்டு பேர்ன் பண்ணுறீங்க. அப்போ கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் பொய்ங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லையா, சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங். பட் லாஸ்ட் கீ மெத்தடில் அப்படியே யோசிக்கும் போது, மைண்டில் அந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்பிடும். பிகாஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் டஸ் நாட் நோ விச் இஸ் ட்ரூ அண்ட் விச் இஸ் ஃபால்ஸ், ரைட்? ஸோ அது நம்பிடும். அதனால தான் இந்த லாஸ்ட் கீ மெத்தட் சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, சூஸ் விச் பெயின் யூ வுட் லைக் டு கெட் ரிட் ஆஃப். முதல்ல எந்த பெயினை நீங்கள் களையணும்னு ஆசைப்படுறீங்க, எந்த பெயினை நீங்கள் தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அது எந்த பெயின்? ஓகே சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, ஹர்ட் அப்படிங்கிறது என்ன, ஒரு விதத்தில் ஹர்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஹர்ட்லேருந்து நான் வெளியில் வரணும். தட்ஸ் வாட் இஸ் ஐம் ட்ரைங் டு ஃபோர்கோ. ஓகே, இந்த இக்னோர் பண்ணுறான்னு சொல்லிங்களா, அந்த இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அந்த இக்னோர் பண்ணுறாங்கிற அந்த ஒரு ஃபீலிங் என்னை ரொம்ப தாக்குது. அண்ட் ஐ வுட் லைக் டு யூஸ் த லாஸ்ட் கீ மெத்தட் ஃபார் தட். ஓகே, ஸோ ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைனால எனக்கு ரொம்ப அவமானம் ஏற்பட்டுச்சு, அந்த அவமானத்தை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் கீ மெத்தட். இந்த மாதிரி உங்களுடைய பேரந்தசிஸில் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும், சூஸ் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் அவசரப்படக்கூடாது. ஒரே நேரத்தில் 2-3 நாளாக யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒன், டேக் ஒன். பேபி ஸ்டெப்ஸ். லெட்ஸ் கோ வித் பேபி ஸ்டெப்ஸ். அண்ட் சாய்ஸ் நம்பர் 2, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது கூட இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸு, அது கூட நீங்கள் என்னென்னலாம் ரியாக்ஷன், எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் அழுகுறீங்க, நீங்கள் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் போட்டு குத்துறீங்க, நீங்கள் மற்றவங்ககிட்ட அந்த கோவத்தை காட்டுறீங்க அப்படிங்கிற அந்த ரியாக்ஷன்ஸை ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. வி ஹாவ் டு டேக் எவ்ரி திங் டுகெதர். வி ஹாவ் டு கலெக்ட் எவ்ரி திங், ஆல் தி கார்பேஜ். வி ஹாவ் டு கலெக்ட் ஆல் தி கார்பேஜ். எஸ், கார்பேஜ், தட்ஸ் அ ரைட் வேர்ட். நீங்கள் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறதும், நீங்கள் அந்த இடத்துல அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதும், உங்களோட எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதும் எல்லாமே எனர்ஜி தான். அண்ட் தோஸ் திங்ஸ் ஆர் லைக் கார்பேஜ் அண்ட் யூ ஹாவ் டு கலெக்ட் ஆல் தோஸ் கார்பேஜ். And the next step is visualize a big box made up of casting iron and casting steel. A big iron, ஒரு பெரிய பெட்டி. You see, அந்த பெட்டியில் உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய ஆழமான அந்த வருத்தம், உன்னுடைய ஆழமான அந்த சோகம், உன்னுடைய அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் குப்பை மாதிரி தூக்கி வீசு. இது இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும்.
ஆனால் லாஸ்ட் கீ மெத்தடை நீங்கள் ஒரு தெராப்பி மாதிரி பண்ணும்போது அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். டேக் இட் ஃப்ரம் மீ. இது தமாசா இருந்துச்சு அப்படின்னா சிரிச்சுக்கோங்க, ஐ டோன்ட் கேர். பட் மோஸ்ட் ஆஃப் the mentally relieving interventions are very, very funny and kiddish, right? But it yields greater form of results, I'm telling you. Okay? So, put all those things together. Put all those things. நீ அழுதுட்டு இருக்கிற அந்த உருவம் இல்லை, உன்னுடைய வீக்கான உருவம், இந்த அழுதுகிட்டு அப்புறம் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அந்த 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 விம்பிங் அண்ட் வியரிங் அண்ட் டியரிங் அண்ட் பிரேக்கிங் அவுட் அண்ட் கம்ப்ளீட்லி மெல்ட் டவுன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ், அது எல்லாத்தையுமே உள்ளே போடுன்ற நான். புட் எவ்ரி திங் இன்சைட். தோஸ் திங்ஸ் ஷுட் நாட் கம் இன் டு யூ நோ. இதுக்கு மேலே அது உங்ககிட்ட வரவே கூடாது. அழுகிறது சாய்ஸே இல்லை. ஓகே, வருத்தப்படுறது சாய்ஸே இல்லை. ஐயோ ஆண்டவன் எனக்கு இப்படி, இந்த செல்ஃப் சிம்பத்தி, அதாவது உன்னையே உனக்கு 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 வந்துட்டு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு உன்னையே நீ வந்துட்டு சுய பச்சாதாபம் பண்ணிக்கிற பார்த்தியா? தட்ஸ் பேட் and that's funny and that's really, what to say, it's really weird. அது என்ன கிடைக்குது உங்களுக்கு? செல்ஃப் சிம்பத்தியில் என்ன கிடைக்குது? சுய பச்சாதாபத்தில் என்ன கிடைக்குது? நான் பாவண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங்கை வச்சுக்கிட்டு அழுது என்ன பண்ண போறீங்க? அழுது கோவப்பட்டு பொறாமப்பட்டு எந்த விதமான ரிசல்ட்டும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு இந்த 3 எமோஷன்ஸ் நம்ம ஏன் யூஸ் பண்றோம்? யூ டோன்ட் நோ திஸ். நான் மறுபடியும் சொல்றேன், அழுகிறதுனால, கோவப்படுறதுனால, பொறாமப்படுறதுனால, இது 3னால எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னு தெரிஞ்சும் 98% of the human emotions are driven towards it, narrowly driven towards these 3 emotions. Why? When something is not giving you the benefit, then why are you spending your energy and spending your time on it? அந்த மாதிரி அந்த செல்ஃப் சிம்பத்தி வச்சு அப்படியே அழுகிறதுங்கிறது என்னது? உங்களையே நீங்க வந்துட்டு பாவம்னு நினைச்சு பரிதாபப்பட்டுக்கிற நிலை தான் அழுகை. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என்ன போய் இப்படிலாம் சொல்லிட்டீங்களே கடவுளை, என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கலி அந்த அழுகை அப்படிங்கிறது இட்ஸ் a form of செல்ஃப் சிம்பத்தி. அந்த செல்ஃப் சிம்பத்தி அப்படிங்கிறதுல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை தூக்கி கடாஸ் எதுக்குள்ள? அந்த இரும்பு பெட்டிக்குள்ள. ஓகே, இன்டு தட் பாக்ஸ் ஆஃப் ஃபியர், உன்னுடைய அன்சர்டனிட்டி. லாஸ்ட் கீ மெத்தட் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் போக போறீங்க, ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு, அந்த பயத்துக்கும் சேர்த்து இந்த லாஸ்ட் கீ மெத்தட் யூஸ் பண்ணலாம். த்ரோ த ஃபியர் இன்டு த பாக்ஸ். ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்களான்னு தெரியல, ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு, இல்லை அந்த செல்ஃப் டவுட் எனக்கு பிடிக்காத ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அந்த இரும்பு பெட்டியில் போடு. புஷ் இட் இன்சைட். தெராப்பி பண்ணும்போதே அது எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம். தெராப்பி பண்ணும்போது உனக்கு நிறைய எண்ணங்கள் வரும்ல, அந்த எண்ணங்கள் எதெல்லாம் நல்ல எண்ணங்களோ அதை வச்சுக்கோ. நல்லா இல்லாத எண்ணங்களை தூக்கி அந்த பாக்ஸில் போடுற மாதிரி கற்பனை பண்ணு. கற்பனை தத்ரூபமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஐ ரிப்பீட், it doesn't necessarily mean that the visualization in this part has to be 100% authentic and completely realistic. No, உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணினா போதும். Okay, but the visualization should have at least 0.1% of substance. அது உங்களால் கண்டிப்பாக முடியும். இப்போ இத்தனை என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, தெராபிஸ், மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது இப்போ கை வந்த கலையாக இருக்கும், ஒரு 10% ஆகுது. ஸோ புஷ் ஆல் தோஸ் திங்ஸ், கிக் ஆல் தோஸ் திங்ஸ் இன் டு த பாக்ஸ். ஓகே, லாக் த பாக்ஸ். தூக்கிட்டு போங்க அந்த பாக்ஸை. Just carry the box. Just carry the bloody damn box and throw into the waterfalls. The big fountain of oceanic water, quantum. அதுக்குள்ள ஒரு பெரிய அருவி, அந்த அருவியில் அதை அடிச்சுட்டு போகிற மாதிரி பாருங்க. And throw this key also inside that. இப்போ என்ன பண்ணிட்டீங்க? You have lost the key, and that's why, my dear friends, it's called as the lost key method. உங்களோட எமோஷனல் பிளாஸ்டிக் சர்ஜரி இது. உங்களோட எமோஷனல் பெயினுக்கு, உங்கள் எமோஷனல் வூண்டுக்கு நீங்களே பண்ணிக்கிற ஒரு ஆப்ரேஷன் இது. Thank you, Ravi. I'm happy if it is giving you the relief. பண்ணி பாருங்களேன். It's going to break your shackles and it's really going to give you a lot of relief. ஒரு 5 நாள் பண்ணுங்க. ஏதாவது ஒரு எமோஷனல், சார் என்கிட்ட ஆயிரக்கணக்கான எமோஷனல் பெயின்ஸ் இருக்கு, நான் எல்லாத்துக்கும் சேர்த்து இது பண்ணட்டுமா? நான் முதல்ல இந்த ஆயிரக்கணக்காக எனக்கு எமோஷனல் பெயின்ஸ் இருக்கு அப்படின்னு நீ சொல்லிக்கிறதே சுய பச்சாதாபம் தான்.
ரைட்? எனக்கு அப்படியே வெஹிக்கிளாக இருக்குது சார் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதுவே சுயபச்சாதாபம் தான். நீங்கள் உங்களை ரொம்ப 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 இறக்கி பேசுகிறீங்க, தப்பு. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். கடவுள் ரொம்பவும் அக்கிரமம் பண்ண மாட்டார், எல்லாத்துக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே. அது எப்படி உனக்கு தெரியும்? என்னை பற்றி எதுவுமே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்ட்டு? ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. 3 வேளை இப்போ சாப்பிட்டீங்க, இன்னைக்கு 3ஆவது வேளை சாப்பிட போகிறீங்க. லைஃப் ஒழுங்காக போயிட்டு தான் இருக்குது. அப்பப்போ ஃபோனில் வந்துக்கிட்டு வீடியோஸ்லாம் பார்க்க தான் செய்கிறீங்க, அப்பப்போ பாட்டெலாம் கேட்குறீங்க, அப்பப்போ படமெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நார்மல் ஏரியாவில், நார்மல் சப்ஸ்டன்ஸில், நார்மல் ஜோனில் ஆப்ரேட்டிவாக இருக்குது. அப்போ ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது லைஃப் லாஸ் மட்டும்தான். அந்த லைஃப் லாஸ்லேருந்துமே மீண்டு வர்றதுக்கு கடவுள் நம்மளுக்கு சக்தியை கொடுக்குறார். அதை நிதர்சனமாக நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன், இந்த உலகமும் பார்த்துருக்கேன். 2020, 2021 எவ்வளோ பார்த்தோம், ஆர்பிட்ரி காலம் எவ்வளோ பார்த்தோம், ரோட்டில் பைக்கில் போகிறப்ப எத்தனை ஃப்ளெக்ஸ் பார்த்தோம். நான் இங்கேருந்து பைக்கில் போகும்போது இல்லை காரில் போகும்போது ஐ வுட் ப்ரே, இன்றைக்கி நான் எதுவும் பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் பார்க்க வேண்டாம் கடவுளே அப்படின்னு நினைப்பேன். பெருசாக அடிச்சிருப்பானுங்க. நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த மனுஷனை பார்த்துருப்போம். அப்படியே எங்கெல்லாம் என்னமோ பண்ணும் அதை பார்க்கும்போது. 10 நாளைக்கு முன்னாடி சாதாரணமாக சைக்கிளில் பைக்கில் சிரிச்சுக்கிட்டு ஒரு கடையில் டீயை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிற அந்த பர்சனுடைய முகம் வந்துக்கிட்டு அந்த யூலஜி காலமில் அவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸில் கிட்டத்தட்ட 20க்கு 20 டயாமீட்டர் ஃப்ளெக்ஸில் வந்துட்டு அந்த பர்சனுடைய முகத்தை போட்டு கண்ணீர் அஞ்சலி அப்படிங்கும்போது எதுவுமே வேணாண்டா அந்த லைஃப்லங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு சொல்லுங்கள்? இந்த குயிக்காக நடக்கக்கூடிய மரணங்கள் இதெல்லாம் எதனால்? they sometimes they don't take control of their emotional pains. Sometimes they get more self-sympathetic and they think that good evening somebody. So sometimes they think more self-sympathetic. அதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். Tomorrow, I'm very excited to meet some of the youngsters tomorrow. I'm going to a college for conducting a full day program and 45 youngsters of one particular department are going to be along with me for the next 7 days. 7 நாள் அவங்களுக்கு 7 நாள் ஒர்க் ஷாப் கொடுக்க போகிறேன் நான். 7 days of workshop, 40 hours program. ஸோ இந்த 40 hours program அப்படிங்கிறது வந்துட்டு 255 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த எல்லா விஷயத்தையும் இந்த 7 நாள் அவங்க மைண்டில் ஃபுல்லாக இறக்கிடுவேன் நான். பையனுக்கு 19 வயசு. இப்போ நீங்கள் லிசன் பண்ணுறவங்க எல்லாரும் 25, 34, 42, 27ங்கிற ஹெட்ரோஜீனியஸ் குரூப்பு. பட் அந்த பசங்க பொண்ணுங்களுக்கு 19 வயசு. 19 வயசில் என் லைஃப்பில் இந்த ஆளை நான் மறக்கவே மாட்டேங்கிற லெவலுக்கு அவங்கள நான் சொல்ல வச்சுருவேன். திட்டாவது அவன் என்ன ஞாபகத்தில் வச்சுருப்பான். அத்தனை விஷயத்தை ஐம் கோயிங் டு ஃபீட் தம். ஸோ உங்களுக்கு யங்ஸ்டராக இருக்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு நாளைக்கு கிடைக்க போகிற மாதிரி ஃபீடிங் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இன்னும் பெட்டராக இருந்திருப்பீங்கன்றது என்னுடைய கருத்து. ரைட் தானே? பட் இப்போ ஒன்று கெட்டு போல. அதனால தான் இந்த மாதிரி தெராபிஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு மோடில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு யூடியூப். ஸோ ட்ரை திஸ் லாஸ்ட் கீ மெத்தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் திஸ் லாஸ்ட் கீ மெத்தட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டேக் யூ out of last key method is definitely going to take you out of all the adversities. Okay, to make the long story short, one more step: decide for which you are going to do. One more time the steps: decide for which problem you are going to do this last key method, and decide the time, and sit meditatively, compose yourself, relax yourself, and then imagine and visualize a very big box that is made up of iron. And உங்களுடைய ஃபீலிங்ஸ், நீங்கள் அழுதுட்டு இருக்கிற அந்த விஷயம், அந்த ஹர்ட் ஆன அந்த விஷயம், நீங்கள் ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க, அப்பப்போ ஹர்ட் ஆகிட்டு அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்கிற அந்த விஷயம், அது எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு shut the door, lock the door, carry the entire box, push it or just deplete it and throw it away into a big waterfalls, and throw the key also into the waterfalls. Loose the key and you have done the last key method. And then count from 1 to 20, open your eyes. ஸோ அடுத்து உங்கள் லைஃப்பில் யாராவது உங்களை இக்னோர் பண்ணாங்கன்னா, அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹர்ட் ஆனீங்க அப்படின்னா, இந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவில் நான் சொன்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அண்ட் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங், நம்ம அடுத்து மீட் பண்ண போகிற லைவ் ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆச்சா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஐ வில் ஆல்சோ ஃபீல் ஹாப்பி.
ஸோ உங்களையே நீங்கள் பரிதாபப்பட்டு பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கிற வேர்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஆசைப்படுற வேர்ஷனாக இருக்கணும். செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற லைவ் ஸ்ட்ரீமில் லாஸ்ட் வீக்கில் நான் சொன்னேன்ல, நீங்கள் எந்த மாதிரி ஒரு இமேஜாக உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி ஒரு இமேஜாக தான் அது இருக்கணுமே தவிர, நீங்களே உங்களை சுய பச்சாதாபம் பண்ணி ரொம்ப பரிதாபப்பட்டு நான் ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி சித்தரித்து பார்க்குற மாதிரி இருக்கிற செல்ஃப் இமேஜ் வேண்டவே வேண்டாம். அது இவங்க என்னை இக்னோர் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, என்ன இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப டல்லாக இக்னோர் பண்ணுறவங்க இக்னோர் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற வேல்யூவை மறக்கவே மறக்காதீங்க. பிகாஸ் யூ ஹாவ் த வேல்யூ ஆன் தெம் ஃபார் சம் ரீசன். அது நியாயமானது இல்லையா? ஸோ ஜஸ்ட் பிகாஸ் தோஸ் பீப்புள் ஆர் இக்னோரிங் யூ, யூ நீட் not tangibly bring down the value that you have for that person or for the group of people. பட் இங்கே யாருமே மோசமானவங்க கிடையாது. எல்லாத்துக்குமே நியாயமான காரணங்கள் அவங்களுக்கும் இருக்குது. தென் மேபி தே நீட் சம் டைம், தே நீட் சம் ஸ்பேஸ், மேபி தே ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் பட் தே ஆர் வில்லிங் டு அக்செப்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். உங்களுடைய ஐடியாவை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கலாம். பட் சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த ஐடியாவை இப்போ ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி உங்களையும் இக்னோர் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே ஏதாவது கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் நியாயங்கள் இருக்கும். அந்த நியாயங்களை வந்துட்டு நீங்கள் யோசித்து பார்க்காம டோன்ட் பிளேம் எனிபடி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இக்னோரிங், உங்களுக்கு இருக்கிற ஹர்ட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களால் டீல் பண்ண முடியறதா தான் இருக்கும். ஓகே? So make use of last key method and make use of all the techniques. That's a light way and funnier way to see that, Ravi. Seri. Okay. If there are no questions, I would like to rest my case and thank you so much for spending time. என்கிட்ட இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் யூடியூப்பில் ஒரு குரூப் ஆரம்பிங்க, அந்த குரூப்பில் வந்துக்கிட்டு தயவு செய்து உங்கள் லைவ் ஸ்ட்ரீம் ரெகுலராக பார்க்குறவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணுங்கள், இன்வால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ அன்றைக்கி லைவுக்கு வர போகிறீங்கன்ட்டு ஒரு டைமை போடுங்க, நாங்களாம் ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு. யார் யார் பார்க்குறாங்கன்ட்டு, என்ன கம்யூனிட்டி, எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 அல்லது 6 பேர் மட்டும்தான் என்னுடைய லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். லைக் ரவி ஆர் ஜமுனா ஆர் அபிநயா or say Arun or Shiva Pratap, இவங்கள மாதிரி. ஸோ அந்த குரூப்லலாம் போட்டு அவங்கள எப்படி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் if it has to be done, then I will do. Okay, right. So maybe you can expect the next live stream from the college campus, or if you are not getting the live stream from the morning till evening, it really means that I am with the workshop work. அப்படி இல்லைன்னா once I return back home, I will put the live stream. Content ஏதாவது ஒன்று கிடச்சிது அப்படின்னம்னா nobody can stop me. I will put the live stream at any given point of time from anywhere. So let's see. So thank you so much for listening to me so far, and this is Manikandan Sundaresan resting the case. And I would like to tell all you people that you have to make use of all the contents that you have prepared or all the contents that you have listened. நீங்கள் லிசன் பண்ண இந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே you will have to use. அப்படி யூஸ் பண்ணல அப்படின்னா nothing is going to work for you. So just go back, like go to the live stream அப்படிங்கிற அந்த playlist அப்படிங்கிறதுல வந்துட்டு just go back. I don't have any success in YouTube. Thank you for the concern. But the biggest success that I have in YouTube is you people watching and you people responding to whatever I'm saying. So I'm really, really very humbled that you are so much concerned about my success in YouTube. But then the point is, I don't know if I'm getting progress in YouTube or not. But 10 வருஷமாக யூடியூப் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 12 வருஷமாக 2010லேருந்து இருக்கேன். ஸோ அப்போ இருக்கிற கம்யூனிட்டி விட இப்போ இருக்கிற கம்யூனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். So basically speaking, so that's a success. But as you rightly mentioned, if I get, I would definitely update you about the success in YouTube. Yes, Saranya, I will do. I will definitely add you in the group if I have the group. So
Thank you so much, lovely hearts, and I would be meeting you in my next live stream video. So expect great things and live strong, and never ever stoop down to any kind of negativity, no matter what happens, right? Thank you so much, and Jai Hind.